அவங்களே முடிவெடுப்பாங்க. இந்த திருட்டு திமுகவை இவங்க வந்து உள்ளுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்கண்ணே, வெளியில் வந்து அப்பாவி மக்களை அந்த ஓட்டு வங்கிக்காக 1000 விஜய் வந்தாலும் இல்லை இதே உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தாலும் திமுகவுக்கும் விஜய்க்கும் எந்தவித ஒரு வேறுபாடே கிடையாது. இன்னைக்கு சீமானது அவர்கள் அதை உணர்ந்திருக்காங்க. இந்த அரசியல் மக்கள் வந்து உணர ஆரம்பித்தது தெல்ல தெளிவாக அந்த பல்ஸை வந்து அவர் பிடிச்சிட்டார் சீமானனை. டிஎம்கே வந்து எதனால் நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க, இல்லை இந்த அமைப்பு எனக்கு சீட்டு கொடுப்பாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து என் மனைவி கிறிஸ்துவ தான், நான் கிறிஸ்துவ ஆதரிக்கிறேன், ஒரு இந்துவாக இருந்து கிறிஸ்துவ ஆதரிக்கிறேங்கிறாரு. ஆனால் இந்துக்களுக்கு அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் தான் மேடையிலே வந்து வெளிப்படையாக சொன்னாருண்ணே, டெங்கு கொசு அது இந்த மலேரியா இது போன்ற ஒரு இதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னார். அதுலேயே தெரிஞ்சிச்சு இவங்க வந்து உள்ளுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்கண்ணே, வெளியில் வந்து அப்பாவி மக்களை அந்த ஓட்டு வங்கிக்காக ஏமாற்றணுன்றதுக்காக இந்த ஒரு பொய் நாடகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் எந்தெந்த கிழமை எந்தெந்த சாமியை கும்பிடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் அவர் போடுற ட்ரெஸ்ஸு உட்பட எல்லாம் தெரியும். வெளியில் சும்மா வெளி வேஷம்தான், வெளியில் அப்படி இருந்தால் தான் அந்த மக்களுடைய ஓட்டை இது பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்களும் பெரும்பாலான இஸ்லாமியர்களும் சின்ன ஒரு குறிப்பின வாரணாசியில் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி நிற்கிறாரு, தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த தொகுதியோட நிலவரம் தெரியுமா? அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 60% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இஸ்லாமியருக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அது எதிரானவங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே. இவங்களா ஒரு இங்கே இருக்க மக்களை ஏமாற்றி நான் இதை பண்ணுறேன் இதை செய்கிறேன். ஆனால் அவங்க எந்தவித வளர்ச்சியும் கிடையாது, எந்தவித வளர்ச்சியும் அவங்க அடையலை. அது அவங்களுக்கே தெரியும். இன்றைக்கி பெரும்பாலான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்க உண்மை நிலையை அறிந்து அவங்களாம் இன்றைக்கி நம்ம கட்சியில் வந்து சிறுபான்மை அணின்னு சொல்லிட்டு தனி அணியே இருக்குது. அது இல்லாமல் நம்ம மக்கள்கிட்ட அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க தான் வந்து ஒட்டுமொத்தமாக இது பாரத நாடு, இந்த இந்திய நாட்டுக்கு ஒரு தேசிய உணர்வை ஊட்டுறதுக்காக அவங்க வந்துட்டுருக்காங்க. அது மக்களும் உணர தொடங்கிட்டாங்க. அது வெளிப்படையாக வந்து நம்மளுக்கு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவாக தெரிஞ்சது. நம்ம இங்கே நிற்கிற இந்த மத்திய சென்னை தொகுதி வந்து அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நாம் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். பல பூத்துகளில் டிஎம்கேவை வின் பண்ணியிருக்கோம். இந்த மாற்றங்கள்லாம் வந்து இப்போ குறுகிய காலம் இந்த 2021 அண்ணாமலை வந்து தலைவராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமேட்டுமே நடந்த ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதத்தில் எல்லா விதத்துலையும் நம்ம வந்து உயர்ந்திருக்கோம். இதே விஷயம் இன்னும் இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் தானே இருக்குது. கட்சியில் அமைப்பு ரீதியாக புது மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாத்துடைய நிர்வாகிகள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த பதாகைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. கட்சி அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு வந்திருக்கு. 1000 விஜய் வந்தாலும் இல்லை இதே உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தாலும் இனி அதில் மக்கள் ஏமாற மாட்டாங்க. சீமானன் எனக்கே தெரிஞ்சிச்சு இங்கே தமிழ்நாட்டில் வேறு அரசியல் தான் இது பண்ணணுட்டு. ஆனால் ஒன்றுமே இல்லைண்ணா, வெளிப்படையான விஷயம் என்னென்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் எந்தவித ஒரு வேறுபாடே கிடையாது. திமுக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் இங்கே விஜயும் சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கை கோட்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? நான் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்கிறாரு, இதை ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. பெரியாரை வந்து தூக்கி பிடிச்சிருக்காரு, இது பண்ணிகிட்டு இருக்காரு. பெரியாருடைய முதல்ல பெரியாரை பகிரங்கமாக பெரியாருடைய அத்தனை விஷயத்தையும் விடுதலை இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி குடும்பவியல் இருக்கணும், பெண் சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்களா அதுக்கு என்ன பேசியிருக்காரு. இந்த மாதிரி அடுக்கடுக்காக அண்ணாமலை முன்னாடியே வந்து அதுக்கான தகுந்த ஆதாரங்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சீமானது அவர்கள் அதை உணர்ந்திருக்காங்க. இந்த அரசியல் கிடையாது. நமக்கு ஏன் இந்த 2024 ஒரு 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 போலரைசேஷன் நடந்திருக்கு? காரணம், மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய வாக்கு வங்கி இந்து தர்மத்தை நோக்கி, அதாவது எப்படி சொல்கிறதுனா அனைவருக்குமான ஒரு விஷயமா நோக்கி அது போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல பெரியார் தூக்கி வச்சுருக்காங்க. திராவிட மாடல் சொல்கிறாங்க எல்லாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதோ விடியல்னு சொன்னாங்க. நம்ம எத்தனை பஸ்ஸை பார்த்துருப்போம், விடியல் பயணமாக சில ஒரு மரண பயணம்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீதியில் மக்கள் வந்து உணர ஆரம்பித்தது தெல்ல தெளிவாக அந்த பல்ஸை வந்து அவர் பிடிச்சிட்டார் சீமானனை. அவர் எல்லா இடத்துலையும் இப்போ எங்கெங்கெல்லாம் போகிறோமோ இனி நம்ம இப்படி அரசியல் பண்ண வேணாம், நாம் இப்படி அரசியல் பண்ணாதான் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும்,
அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அண்ணன் போடுறாரு. இது கிட்டத்தட்ட எப்படின்னா எலெக்ஷன் அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணுவார், இது ருத்ராட்சை போட்டுப்பார், பட்டை வச்சுப்பார் நெத்தியில், அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாறிப்பார் இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் சீமான் அண்ணன் அவருடைய அரசியலை மாற்றிருக்கார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு எப்போவுமே ஒரே விஷயம்தான், பெரியார் எதிர்ப்பு. அதாவது திமுகவுடைய அதை ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம எதிர்த்துட்ருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட எங்கெங்கெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம ஹிந்து தர்மத்துக்கு எதிராக, அதாவது இந்து தர்மத்துக்கு எதிராக பேசினா நம்மளுக்கு எதுனா இந்த இடத்துல ஒரு டிஎம்கே வந்து எதனா நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க, இல்லை இந்த அமைப்பு எனக்கு சீட்டு கொடுப்பாங்க இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்கு அப்படின்றது தான் முதல் காரணமாக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்க. 1931 அந்த ஃப்ரீவில் தீர்ப்பு வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அந்த மலை திருப்பரங்குன்ற மலை முருகருக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை மீறி தான் இவங்க வந்து அந்த சிக்கந்தருக்கு இது பண்ண. சிக்கந்தர் யார்? சிக்கந்தருக்கு இன்றைக்கி ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்டோட ரெக்கார்டில் கோரிபாளையத்தில் தான் சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கூட அங்கே இருக்க மக்கள் உண்மை நல்லா தெரிஞ்சவங்க தானே. அங்கே இருக்க மக்கள் எல்லார்ட்டையும் கருத்து கேட்டிருக்காங்க. மாபெரும் கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்குன்னா ஒரு கோயில், அந்த கோயிலோட மலை, அந்த கோயிலோட மலையில் இவர் வந்து ஆக்கிரமிச்சாரா, யார் ஆக்கிரமிச்சாங்க? 1895 வரைக்கும் அந்த இதில் அந்த மாதிரி எந்த ஒரு சூடுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சமணர் படுக்கை நாம் எல்லாத்துக்கும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பிரகாரம் அதெல்லாம் வந்து ஒரு புராதன சின்னம். ஆனால் அதில் போய் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன அதாவது சொல்கிறதுன்னு, முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஏதாவது ஒரு இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து, நான் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க, நான் இங்கே சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிறேன், சின்னதாக ஒரு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இன்றைக்கி இது என்னோட மலைன்னு சொல்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு. ஒருத்தர் அந்த மலையை வந்து ஒரு எம்பின்றவர் எல்லாத்துக்குமான எம்பி. அந்த எம்பி இவ்வளோ ஒரு கொச்சையாக இவ்வளோ ஒரு விஷயத்தையும் இப்போ இதே நாம் பண்ணியிருந்தானா மனசுக்கு புண்படும், இது பண்ணணும் நாம் நினச்சிருப்போம்ல இல்லையா? நாம் எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கல. அவர் நவாஸ்கனி எப்படி போய் அவர் மக்களோட பிரதிநிதி, மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவரை வந்து ஒரு எம்பி ஆக்கியிருக்காங்க. அப்போ மக்கள் மன்றத்தில் வென்றெடுத்தவர் தானே, மக்கள் மனசை வென்றெடுத்தவர் தானே. அப்போ அவர் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கணும். இந்த இடத்துல போய் நம்ம மாமிசை சாப்பிட்றோமே, இது தவறான விஷயமே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அதை முற்றிலும் யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுக்கடுக்காக தொடர்ந்து இந்து தர்மத்தையே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியம் நம்மளுடைய மாற்று மதம், அதாவது நம்ம மதத்தில் இருக்கவங்க மரியாதை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்க மதிப்பாங்க. மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம இதை பற்றி? இந்த மாதிரி இந்த திமுக திக போன்ற தீய சக்திகளால் தான் இன்றைக்கி இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த அவல நிலை வருகின்ற 2026 மக்கள் அவங்களே முடிவெடுப்பாங்க. இந்த திருட்டு திமுகவை ஆட்சியிலேருந்து நான் அகற்றுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன்.